Hi, this is Santosh. Welcome to English Abaca. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 12 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய 4th சாப்டரான The Rattrap chapter உடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். Thanks for supporting me. அதே மாதிரி நம்ம கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் 80-85% of the people சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு வந்து மேப்பிங் காமிக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்றதுக்கு. அப்கமிங்கா உங்களுக்கு எல்லா லெசனுடைய லைன் பை லைன் பிளஸ் கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் and also important questions and also உங்களுடைய போர்டு எக்ஸாம்க்கு என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி மேக்ஸிமம் மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு எல்லா ஐடியாவும் தான் கொடுக்க போறோம். சரி, ரொம்ப பேசாம வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். The Rattrap was written by Selma Lagerlof. ஆல்ரெடி இந்த சாப்டருடைய மூவி மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம சேனல்லே அவைலபிளா இருக்கு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், மேல வந்து ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்துட்டு இந்த லைன் பை லைன் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய புக் எடுத்து உங்க கையில வச்சுட்டு உட்காருங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் நிறைய வந்து நான் மீனிங் சொல்லுவேன். ஈவன் நீங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் இல்ல 5 மார்க்ஸ் எழுதும்போது இந்த டிஃபிகல்ட் வேர்டோட மீனிங் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்ட்ராக்ட்ல இந்த டிஃபிகல்ட் வேர்டை கொடுத்து அதோட மீனிங் கூட கேட்கலாம். சோ அதனால நீங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும், மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்க புக் எடுத்து வச்சு உட்காந்துக்கோங்க. எல்லா டிஃபிகல்ட் வேர்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க புக்ல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கும். Keep body and soul together, survive or earn just for a living. Next, hunger gleamed in his eyes, appeared hungry or malnutrition, plods along the road, lives on side of road, unwanted joy, unusual happiness, impenetrable prison, situation of no escape, nodded a hearty consent, gave approval arrogantly, eased his way, made himself comfortable, fall into a line of thought, imagined a new thought, things have gone downhill to become worse. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதோடைய மீனிங் எல்லாத்தையுமே புக்ல எழுதிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. Once upon a time there was a man who went around selling small rattraps of fire. He made them himself at odd moments from the material he got by begging in the stores or at the big farms. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ராட்ராப்ஸ்னா வந்து ராட் எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸ் தான். நான் பிக்சரும் கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ராட்ராப் செல்லர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒயராலே செய்யப்பட்ட ராட்ராப்பை வந்து வித்துட்டு இருக்காரு. அந்த ஒயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பேக் பண்ணி அதோடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து வாங்கி அதை வந்து ஒரு ராட்ராப் மாதிரி செஞ்சு அதை விற்கிறாரு. என்னதான் அந்த ராட்ராப்லாம் செஞ்சு வித்தாலுமே அவருடைய பிசினஸ் ஒன்றும் பெருசா, அதனால சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்காரு. Even so, the business was not specially profitable. So he had to resort to both begging and petty thievery to keep body and soul together. Underline the phrase keep body and soul. நம்ம ஆல்ரெடி இதோட மீனிங் பார்த்திருந்தோம். அதாவது survive, வாழ்றதுக்காக இவர் என்ன பண்றாரு? Even so, his cloth were in rags, his cheeks were sunken and hunger gleamed in his eyes. Underline hunger gleamed in his eyes. So இவர் வந்து பாத்தீங்கன்னா pity thievery, அதாவது திருட்டு வேலை செய்யறாரு. Resort to, forced to adapt. Pity, very small, thievery, theft, திருடுறது. Keep body and soul together ஆல்ரெடி பார்த்திருந்தோம். Earn for living, rags, torn cloth, கிழிஞ்சு போன dress. Hunger gleamed in his eyes, appeared malnutrition. So இவர் என்ன ஆகுதுன்னா, என்னதான் இவருக்கு மெட்டீரியல் எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சாலுமே இந்த ராட்ராப் செல் ஆகி அவரால் வந்து கரெக்டா சாப்பிட முடியல. சோ அவருடைய வாழ்வாதாரத்துக்காக இவர் என்ன பண்றாரு, சில நேரத்தில் திருடவும் செய்யறாரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே கிழிஞ்சு போய் மோசமான நிலைமை தான் இருக்கு. இவர் இன்னும் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கண்ணெல்லாம் ஒற்றி பார்க்கும் போதே ஒரு மால் நியூட்ரிஷன், அதாவது சத்தே இல்லாத தன்மையா இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. No one can imagine how sad and monotonous life can appear to such a vagabond who plods along the road left to his own meditation. Monotonous, boring, vagabond, one who has no home on wanders, plods along the road, lives on side of road, meditation, deep thoughts. இந்த vagabond அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வீடே இல்லாம இந்த ராட்ராப் செல்லருடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோனோட்டனஸ், அதாவது ரொம்ப டல்லா, சேடா, போரிங்கா தான் போயிட்டு இருக்கு. இவருக்குன்னு ஒரு வீடு கிடையாது. இவர் ஒரு வேகபாண்ட், அதாவது எங்க பார்த்தாலும் தெரிஞ்சிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். சோ இவர் வந்து நடந்து போகும்போது இவருடைய மைண்ட்ல ஏதாவது யோசிச்சுட்டே போவாராம். ஏன்னா இவருக்கு யாருக்கிட்டையும் பேசுறதுக்குலாம் வாய்ப்பு கிடைக்காது இல்லையா, ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு பேசுற மாதிரிலாம் கிடையாது. சோ இவரே இவருடைய ஓன் தாட்ஸ்ல மெடிடேட் பண்ணிட்டு இருப்பாராம். பட் ஒன் டே this man had fallen into a line of thought which really seemed to him entertaining. He had naturally been thinking of his rattrap when suddenly he was struck by the idea that the whole world about him, the whole world with its lands and seas, its cities and villages, was nothing but a big rat. It had never existed for any other purpose to set baits for people. Struck by an idea, a new thought, bait,
டெம்டேஷன், தூண்டில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி ரோட்ல ஒரு நாள் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அவருக்கு மைண்ட்ல தோணுது. அந்த விஷயம் ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த உலகமே வந்து ஒரு ரேட் ட்ராப் தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் ஏதோ ஒரு விஷயத்தை டெம்ட் ஆகி தொட்டு அந்த விஷயத்துல மாட்டிக்கிறாங்க அப்படின்றத வந்து அவன் நினைக்கிறான். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, இட் ஆஃபர் riches and joys, shelter and foods, heat and clothing, exactly as the rat trap offered cheese and pork. And as soon as anyone let himself be tempted to touch the bait, it closed in on it. And then everything came to an end. Riches na wealth, shelter na home, pork na வந்து pig of meat. எப்படி ஒரு rat trapல இருக்கக்கூடிய, எப்படி ஒரு rat trapல cheese, pork, அதாவது ஏதாவது ஒரு மீட் ஏதாவது வச்சு அது எப்படி அந்த ரேட்டுக்கு டெம்ட் ஆகுது, போய் தொட்டு தொடு சாப்பிடுன்னு. அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து ரிச், காசு, சந்தோஷம், ஷெல்டர், ஃபுட், ஹீட், கிளாத்திங் எது வேணா இருக்கலாம் மனுஷனுக்கு. அதை as soon as அதை வந்து அவன் போய் எப்போ தொடுறானோ அந்த பெயிட் வந்து அவனை டெம்ப் பண்ணும், என்னை வந்து தொடுன்னு சொல்லிட்டு எப்போ அவன் போய் அதை தொடுறானோ அதுல ட்ராப் ஆயிப்பான். ஸோ எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்றத வந்து அவன் யோசிக்கிறான். Next stanza. The world had of course never been very kind to him, so it gave him unwanted joy to think ill of it in this way. It became a cherished pastime of his during many dreary ploddings to think of people he knew who had let themselves be caught in the dangerous snare, and of others who were still circling around the bait. Unwanted joy, unusual happiness, think ill or think bad, cherished pastime, favorite, dreary, boring, plodding, walk slowly, snare, trap. ஆக்சுவலி ஏன் இந்த மாதிரி வந்து லைக் மற்றவங்க கஷ்டப்படுறத நினைச்சு சந்தோஷப்படுறான்னா, இந்த உலகத்துல யாருமே இவங்கிட்ட கைண்டா இல்லை இல்லையா. ஸோ அதனால வந்து மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்றது வந்து இவனுக்கு ஒரு விதமான ஜாய், சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இவன் ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப போர் அடிக்கும் போது இந்த விஷயத்தை யோசிக்கும் போது அவனுக்கு ஈவன் நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நினைச்சு சந்தோஷப்படுறான். இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. One dark evening as he was trudging along the road, he caught sight of a little grey cottage by the roadside, and he knocked on the door to ask shelter for the night, nor was he refused. Instead of the sour face which ordinarily met him, the owner, who was an old man without wife or children, was happy to get someone to talk to, trudging, walking with difficulty, sore face, bad temper. இப்படி அவன் நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து ஈவினிங் ரொம்பவே கோல்டா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் டைம்ன்றதால ரொம்ப கோல்டா இருக்கு. அங்க ஒரு கிரே காட்டேஜை பாக்குறான் ரோடு சைட்ல. சோ அந்த வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நைட் ஷெல்டர் கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் வீட்டு கதவை தட்டுறான். நார்மலா இவனை பார்த்தா எல்லாருமே வந்து கோவமா தான் படுவாங்க. பட் இப்போ வந்து ஒரு ஓல்ட் மேன் வந்து ஓபன் பண்றாரு. அவர் கோவமே படல, இவனை பார்த்துட்டு வந்து வெல்கம் பண்றாரு. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓல்ட் மேன் வந்து அவனுக்கு ஒய்ஃபோ சில்ட்ரன்ஸோ கிடையாது. ஸோ அவனுடைய லோன்லினஸை வந்து இவனை வர வச்சு இவன்கிட்ட பேசி வந்து போக்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவன் ஹாப்பியா வெல்கம் பண்றாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. போக்கிக்கலாம்னு சொல்லிட்டு வர சொல்றாரு. இவன் வந்த உடனே போரேஜ்னா டிஷஸ், சப்பர், டின்னர், கிராப்ட் ஆஃப் கார்ட், மிஜோலிஸ், a game of playing cards. இவன் வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த டின்னர் கொடுக்கறதுக்காக அந்த போரேஜ்லாம் வந்து டின்னருக்காக ரெடி பண்ணிட்டு இவனுக்கு சாப்பாடும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டொபாக்கோ, சிகரெட்டும் வந்து அவர்கிட்ட இருந்த வெட்டி அதையும் வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ஜாலியா சிகரெட் பிடிச்சிட்டு ஒரு கார்ட்ஸ், அதாவது மிஜோலிஸ்ன்றது வந்து ஸ்வீடன்ல இருக்கக்கூடிய ஒரு கார்ட் கேம், அதுவுமே விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. The old man was just as generous with his confidence as with his porridge and tobacco. The guest was informed at once that in his days of prosperity, which host had been a crofter at Ramjo's ironworks and had worked on the land. Now that he was no longer able to do day labor, it was his cow which supported him. Yes, that Bossy was extraordinary. She could give milk for the creamery every day, and last month he had received all of 30 kroner in payment. Confidences, secrets. Crofter, a farmer works on rented field. Prosperity, richness. Labor, hard work. Bossy, cow. Prosperity, richness. Creamery, factory that make cheese and butter. Kroner, currency of Sweden. அந்த ஓல்ட் மேன் அவரே வாலண்டியரா அவரை பத்தி எல்லா சீக்ரெட்ஸும் சொல்றாரு. அவர் ஆல்ரெடி வந்து லோன்லியா இருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு அந்த கெஸ்ட், அதாவது ராட்ராப் செல்லர் கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ராம்ஜோஸ் அயன்மெல்ல வந்து டே லேபர் ஒர்க் பண்ணேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு வயசாயிட்டதால அங்க ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து இப்போ ஒரு மாடு வச்சிருக்கேன், அதாவது கவ் இருக்கு. அந்த கவ்வோடைய மில்க் வந்து நான் வந்து செல் பண்றேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல காசு கிடைக்குது. அதுதான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மந்த் எனக்கு வந்து 30 kroner வந்து காசு எனக்கு கிடைச்சது அந்த மில்க் வித்து அப்படின்றத சொல்றாரு. kroner அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் மணி, கிட்டத்தட்ட 7 rupees 45 paise இந்தியன் ருபீஸ்ல 1 kroner. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 250 rupeesக்கு
நமக்கு கம்மியாக தான் வருது, பட் அந்த காலத்துலன்றதால இது கொஞ்சம் காசு அதிகமாக நம்ம நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. The stranger must have seemed incredulous, for the old man got up and went to the window, took down a leather pouch which hung on a nail in the very window frame, and picked out 3 wrinkled 10-kroner bills. These he held up before the eyes of his guest, nodded knowingly, and then stuffed them back into the pouch. Incredulous, unbelieving, அதாவது நம்ப முடியாதது. Wrinkled, having many folds, bills, currency note. Held up before eyes, showed, stuffed, put. இவர் என்ன பண்றாரு, the old man வந்து இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்ன உடனே அந்த rattrap seller வந்து நம்பல அப்படின்ற மாதிரி இவரே நினைச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு, நீ நம்பல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ கிட்ட போயிட்டு அங்க ஒரு லெதர் பவுச்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு லெதர் பவுச்சை ஆணில மாட்டிருக்கிறத எடுத்துட்டு வந்து அது உள்ள இருந்து ஒரு 30 kroner, அதாவது மடக்கி மடக்கி ஃபோல்ட் ஆகி வச்சிருக்கு, அந்த காசை எடுத்து காமிக்கிறாரு. இங்க பாரு 30 kroner இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு மறுபடியும் அந்த பவுச்சுக்குள்ளேயே வச்சு அங்க இருக்கக்கூடிய ஆணிலே மாட்டிடுறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. The next day both men got up in a good season. The crofter was in hurry to milk his cow, and the other man probably thought he should not stay in the bed when the head of the house had gotten up. They left the cottage at the same time. The crofter locked the door and put the key in his pocket. The man with the rattrap said good boy and thank you, and thereupon each went his own way. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா குட் சீசன், ஏர்லி இந்த மார்னிங். நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே வந்து சீக்கிரமாகவே எழுந்துடுறாங்க. அந்த கிராஃப்டர், அந்த ஓல்டு மேன் வந்து அவருடைய கவை மில்க் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக கிளம்பி போகிறாரு. அந்த ராட்ராப் செல்லரும் வந்து அந்த ஓனரே போகிறாருன்னா நம்ம கண்டிப்பாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவரும் சீக்கிரமாக எழுந்துடுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து குட் பாய் சொல்லிக்கிறாங்க. நம்ம கிராஃப்டரும் என்ன பண்ணுறாரு, அவருடைய வீட்டை நல்லா லாக் பண்ணி அந்த சாவி எடுத்து அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. இப்போ ரெண்டு பேருமே குட் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம கிராஃப்டர் ஓல்டு மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவை மில்க் பண்ண போயிடுறாரு. நம்ம rattrap seller வந்து பாத்தீங்கன்னா அவரு rattrap விக்கிறதுக்கு போயிடுறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. But half an hour later the rattrap peddler stood again before the door. He did not try to get in, however. He only went up to the window, smashed a pane, stuck in his hand, and got hold of the pouch with the 30 kroner. He took the money and thrust it into his own pocket. Then he hung the leather pouch very carefully back in its place and went away. ஒரு half an hourக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த rattrap peddler, பெர்லர்னா வந்து செல்லர் தான், பெர்லர்னு சொல்லுவாங்க சில நேரத்தில், நீங்கள் எழுதிக்கோங்க பெர்லர் பக்கத்தில் செல்லர்னு சொல்லிட்டு. திரும்ப அந்த ஓல்ட் மேனுடைய காட்டேஜ்கே வராரு. வந்து வீட்டுக்குள்ளே போகலாம் ட்ரை பண்ணல, நேராக அந்த விண்டோ கிட்ட போறாரு. அந்த விண்டோ அந்த பேனை வந்து அழகாக வந்து உடைக்கிறாரு. உடைச்சி அந்த நெயிலில் மாட்டிருக்கக்கூடிய அந்த லெதர் பவுச்சை அழகாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய 30 kroner காசை வெளியில் எடுத்துடுறாரு. காசை எடுத்துட்டு திரும்ப அந்த பவுச்சை அங்கே இருந்த இடத்துல அந்த லெதர் பவுச்சை அழகாக மாட்டிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. As he walked along with the money in his pocket, he felt quite pleased with his smartness. He realized, of course, that at first he dared not continue on the public highway, but must turn off the road into the woods. Did not have courage. Woods, jungle. During the first hours, this caused him so difficulty. Later in the day, it becomes worse, for it was a big and confusing forest which he had gotten into. இப்போ அந்த rattrap seller காசை எடுத்துட்டு நடந்து வரும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவர் கையிலே பிடிக்க முடியல. பயங்கர திறமசாலி, பயங்கர ஸ்மார்ட் நீ அப்படின்னு அவர் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஹாப்பியா அவர் தண்ணியே வந்து புகழ்ந்துக்கிறாரு. இப்போ வந்து அவர் பப்ளிக் ஹைவே வழியா போக வேணாம், அதாவது மெயின் ரோட் வழியா போக வேணாம், காட்டு வழியா போகலாம், வுட்ஸ் வழியா போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த வழியா போறாரு. போகும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, போக போக இன்னும் மோசமாயிடுது. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் ரூட் ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கு, எப்படி போனாலுமே வந்து கண்டுபிடிக்கவே முடியல. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. He tired to be sure to walk in a definite direction, but the path twisted back and forth so strangely. He walked and walked without coming to the end of the wood, and finally he realized that he had only been walking around in the same part of the forest. The rattrap seller என்ன நினைக்கிறான், ஒரே பர்டிகுலர் டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போய் கரெக்டா வெளில வந்துடலாம்னு சொல்லிட்டு நடந்து போறான். பட் அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஃபாரஸ்ட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்விஸ்டிங்கா இருக்கு. அவனால கரெக்டான வழியை கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அவன் நடந்து வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னே முடிவு பண்ணிடுறான். இங்கே மாட்டி சாவ போறணும்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. All at once he recalled his thought about the world and the rat. Now his own turn had come. He had let himself be fooled by a bait and had been caught. The whole forest with its trunks and branches, its thickets and fallen logs, closed in upon him
like an impenetrable prison from which he could never escape. Thickets, dense group of bushes or trees, logs, big piece of wood, closed it upon him, surrounded him. Impenetrable prison, situation of no escape. இப்போ நடந்து வந்து இவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். இவன் ஒரு தாட் வந்தது இல்லையா, இந்த உலகமே வந்து ஒரு ட்ராப்பு, யார் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை தொட்ட உடனே ட்ராப் ஆயிப்பாங்கன்ட்டு அந்த விஷயம் எனக்கு தோணுதான். ஸோ இவனே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேணும்னு நினச்ச சில விஷயத்தை தொட்டு அவனே ட்ராப் ஆன மாதிரி அவனே நினச்சிக்கிறான். இந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லாக்ஸ், அதாவது இந்த பிரான்ச்சஸ், ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அடர்ந்து இருக்கிறதால இவனால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிசன் மாதிரி இருக்கான். அதாவது வெளியிலேயே வர முடியாத இம்பெனட்ரபிள் பிரிசன், அதாவது எஸ்கேப்பே ஆக முடியாத ஒரு பிரிசன் மாதிரி இருக்கு அப்படின்றத அவன் சொல்றான். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. It was late in December. Darkness was already descending over the forest. This increases the danger and increased also his gloom and despair. Finally he saw no way out and he sank down on the ground, tired to death, thinking that his last moment had. But just as he laid his head on the ground, he heard a sound, a hard, regular thumping. Darkness descending, becoming dark, gloom, sadness, despair, hopelessness. Sank down, sit or laid you, hopelessness. Tired to death அப்படின்னா ரொம்ப டயர்டு. சவுண்ட் ஆஃப் தம்பிங், சவுண்ட் ஆஃப் ஹெவி மெட்டல் ஹிட்டிங் அதர் திங். இது ஒரு டிசம்பர் மந்த்ன்றதால சீக்கிரமே இருட்டாயிடுது, அதுவும் ரொம்ப கோல்டாக இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான், இதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஹோப் எல்லாமே போயிடுது. அப்போ அவன் கீழே இந்த தரையில் உக்காஞ்சி காதை வந்து வைக்கும்பொழுது ஒரு ரெகுலர் தம்பிங், அதாவது இரும்பு ஏதோ வந்து டிங் டிங் அப்படிக்கிற சவுண்ட் கேட்குது. ஸோ அதை வந்து அவன் புரிஞ்சுக்கிறான், கண்டிப்பாக பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு அயன் மில் இருக்கணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஸோ அங்கே போகலாம் அப்படின்றத வந்து அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. There was no doubt as to what that was. He raised himself. Those are the hammer strokes from an iron mill. He thought there must be people nearby. He summoned all his strength, got up and staggered in the direction of the sound. ஸோ அவன் என்ன பண்ணுறான், டவுட்டே இல்லாமல் இந்த ஹேமர் சவுண்ட் கேட்குது, இந்த அயன் மில் ஏதோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எல்லா எனர்ஜியும் சமன் பண்ணி, அதாவது ஒட்டுமொத்த எனர்ஜியும் சேகரித்து நடந்து அந்த சவுண்ட் வர வழியில் போகிறான். ஸ்டாகர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக் அன்ஸ்டடிலி. ஆல்ரெடி அவன் வந்து ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஸ்டடியாக தான் நடந்து போகிறான். சமன்ட் அப்படின்னா கேதர்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த அயன் மில் போகிறான். அந்த அயன் மில் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறேன். செகண்ட் பார்ட்டில் அடுத்து என்ன நடந்ததுன்றதை பார்த்துடலாம். நம்ம ராட்ராப் செல்லர் அயன் மில்லுக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த அயன் மில்லுடைய ஓனர் வந்து அவருடைய ஓல்டு ஃப்ரெண்டுன்னு இவனை நினச்சிப்பார், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் ஸ்டோரி. இந்த ராட்ராப் செல்லர் அவர்கிட்டருந்து தப்பிச்சானா இல்லையான்றது தான் மீதி கதை. நெக்ஸ்ட் வீடியோவில் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா